யுவராஜ், நீங்களும் அதை விமர்சிச்சிருக்கீங்க. இது ஒரு விளம்பர விழா, அரசியல் விழான்னு சொல்கிறீங்க. பெருமிதமாக சொல்கிறாங்களே, இதில் என்ன விளம்பரம் இருக்குது, இதில் என்ன அரசியல் இருக்குது? இது ஒரு அரசு நிகழ்ச்சி போல இல்லாமல் ஒரு படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா போல அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அரசாங்கம். கல்வியில் சிறந்துருச்சு தமிழ்நாடு, நாங்கள் வந்ததுக்கு பிறகு தான் கல்வி, படுத்திருந்த கல்வியை நாங்கள் தான் எடுத்து வைத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நீங்கள் சொன்ன போல பாரதி காலத்திலிருந்தே கல்வியில் சிறந்துதான் தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்குது. இவங்க வந்து எதுவுமே மாற்ற கிடையாது. மாற்றிருக்காங்க. என்ன மாற்றிருக்கிறாங்கன்னா 207 அரசு பள்ளிகளுக்கு மூடு விழா நடத்தியிருக்கிறாங்க. பாடநூல் விநியோக திட்டம் மூலமாக இவங்க ஆரம்பித்த திட்டம் கிடையாது. காலங்காலமாக ஆரம்ப காலத்திலிருந்தே தமிழகத்தினுடைய பாடநூல் கழகம் வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு தமிழ் பள்ளிகளுக்கு பாடநூல் வழங்குவது ஒரு வழக்கம். அதனை நிறுத்தி இருக்கிறாங்க. காரணம் நிதி பற்றாக்குறை. அதோட மொத்த பட்ஜெட்டே 50 லட்சம் கூட இருக்காது. நம்ம அது குறித்து ஒரு செய்தியை வெளியிட்டோம். இதே போல் ஒரு சிறப்பு விவாதம் ஒரு அரை மணி நேரம் நடந்துச்சு. அதற்கு பிறகு செய்தியினுடைய தாக்கம் இன்றைக்கு கொடுக்கறதா, பழையபடியே கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வளர்த்துக்கணும்னு சொல்லி அரசாங்கம் வந்து லேப்டாப்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க கடந்த ஆட்சியில், அதிமுக ஆட்சியில். அதை வந்த உடனே நிறுத்தி அதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தது இந்த திமுக அரசு. இதெல்லாம் தாண்டி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, பள்ளிகளில் மாணவர்களுடைய, அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய சேர்க்கை அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கிறது. நமக்கு தினந்தோறும் செய்தியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதற்கான காரணம் என்னன்னா, இவங்க வந்து தனியார் கல்வியில் இருக்கக்கூடிய அந்த தரத்தை இவர்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை. உதாரணத்துக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவரோட சொந்த மாவட்டத்தில் பள்ளிகளில் கட்டிடங்கள் இல்லாமல் மாணவர்கள் வந்து மாடியில் அமர்ந்து படிப்பதும், அதே போல் கூரைகள் இடிந்து விழுவதும், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவரோட சொந்த தொகுதியில் இருக்கும்போது அரசு பள்ளிகளில் நம்ம பசங்களை சேர்த்தோம்னா பசங்க வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. படிக்கிறது ரெண்டாவது விஷயம், பசங்களுடைய பாதுகாப்பு கூட அங்கே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி மாணவர்களை வந்து பெற்றோர்கள் வந்து கொண்டு போய் அரசு பள்ளிகளில் சேர்ப்பாங்க? இதில் ஒரு பெரிய மாற்றத்தை திமுக அரசு பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பல்கலைக்கழகங்கள் எடுத்துட்டோம்னா அரசு பல்கலைக்கழகங்கள் கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்குது. இவங்க தான் போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியும் ஒரு பாராட்டு விழா அவங்களே நடத்திக்கிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அவரே ஒரு பாராட்டு விழா நடத்திக்கிட்டாரு. இந்த மாதிரி தமிழகத்தினுடைய கல்வித்துறையில் இந்த வைஸ் சான்சலர், மாநில சுயாட்சி நாயகன்ற பேரில் அவர் ஒரு பாராட்டு விழா அவருக்கு அவரே நடத்தி கொண்டார். இந்த மாதிரி நாங்கள் வந்து உச்சநீதிமன்றம் சென்று மாநிலத்தினுடைய உரிமைகள்லாம் மீட்டு விட்டோம், கவர்னருடைய தலையீடு இனிமே இருக்காது அப்படின்னு சொல்லி அது ஒரு பாராட்டு. அது நடந்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் கூட 16 யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் இல்லாத ஒரு சூழ்நிலை. கொடுமை என்னன்னா, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தானா, இல்லை இங்கே வந்து அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குது? ஏன்னா 17 யூனிவர்சிட்டியிலுமே இந்த கன்வீனர் கமிட்டியில் இருக்கக்கூடிய கமிட்டிகளுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இப்போது அதிகாரிகளுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய 17 யூனிவர்சிட்டி மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அங்கே ஒரு அதிகாரிக்கு எப்படி அவருடைய திறன் இருக்கும், அந்த அளவுக்கு அவர் எப்படி அதை மேனேஜ் பண்ண முடியும்? அது ஒரு வைஸ் சான்சலர் நியமிக்கக்கூடிய விஷயத்தில் மாணவர்களுடைய நலத்தை கொஞ்சம் கூட கருத்தில் எடுத்துக்காம வெறும் நம்மளுக்கு வந்து அரசியல் தான் முக்கியம், எலெக்ஷனை மையமாக வச்சு நேற்று இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. கொடுமை என்னன்னா, அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கூட கல்வியாளர்களை எங்கேயுமே என்னால் பார்க்க முடியல. வெற்றிமாறன், சிவகார்த்திகேயன், சத்யராஜ், அப்புறம் இன்னும் பல டைரக்டருங்க, இவங்க தான் வந்து மாரி செல்வராஜ், பச்சைமுத்து, இது போன்ற குமாரராஜா படைப்பாளிகளை கூப்பிடலாம்ல. அவங்க படைப்பாளிகளை கூப்பிட சொன்னா இவங்க வந்து டைரக்டர்களை கூப்பிட்டு ஒரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு ஆடியோ லஞ்ச் எடுத்திருக்காங்க. கொடுமை என்னன்னா, அந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளினி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த சத்துணவு வழங்கக்கூடிய அந்த சமைக்கக்கூடிய கலைஞர் அவங்கள கூப்பிட்டு அந்த சாம்பாரை சுவைச்சு பார்க்குறாங்களாம்மா. அங்கே வந்து சாம்பார் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நானும் கூட இன்னும் வந்து பிரைமரி ஸ்கூலில் போய் படிக்கக்கூடிய ஆசையெல்லாம் எனக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன், ஒரு 2 நாளைக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க, இந்த அரசாங்கத்துக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவங்கலாம் 2 நாள் போயிட்டு அந்த சத்துணவில் இருக்கக்கூடிய உணவை தின்னு ஒரு சினிமா ஷூட் நடந்திருக்குங்கிறீங்களாங்க? அது ஒரு பாடல் வெளியீட்டு விழா போல நடந்திருக்கு. பாடல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி போல நேர அரங்கத்தில் நடந்து. கொடுமை என்னன்னா, இதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 8 மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்து பார்க்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு நோடல் ஆஃபீஸர் போட்டு, இதெல்லாம் வெட்கக்கேடான விஷயம் இல்லை தமிழ்நாட்டில். இது சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். யுவராஜ், நிறைய சிரமங்களுக்கு இடையிலே, நிதி நெருக்கடிகளுக்கு இடையில கல்விக்கு ரொம்ப அதிகமாக நிதி ஒதுக்குற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. பள்ளி கல்விக்கு 44,000 கோடியெல்லாம் ஒதுக்கியிருக்காங்கன்னு கடந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுக்கலனாலும் கூட தடை போடுது. அப்படி அதை கடந்து நாங்கள் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக நாங்கள் முன்னேறி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இல்லை, கல்வியில் உயர்ந்த தமிழ்நாடுங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க.
இன்னும் என்ன மாதிரியான ஃபேன்சியான பேர் வேணாலும் நீங்கள் வச்சிங்க, ஆனால் கள நிலவரம் என்னன்றது முதல்வர்களுக்கு தெரியணும்னு நான் கேட்டுக்கிறேன். மத்திய அரசினுடைய திட்டம், அந்த திட்டத்துக்கான நிதி, அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம், அதுக்கான நிதியை மட்டும் பெற்றுக்கிறோம்னு கேட்குறது எவ்வளோ ஒரு 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 தெளிவில்லாத தனம் அது. அது அப்படி தான் அந்த 2100 கோடி ரூபாய் சமக்கிர சிக்ஷா அபியானுடைய நிதி, அந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் அவர் வந்து தமிழ்நாட்டிலேயே பெரியாரை அசிங்கப்படுத்துறது, அதிகமாக படுத்துறது இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மட்டும்தான். அவர் பெரியார் பேரில் இயங்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகத்தில் கூட வைஸ் சான்சலர் இல்லை, ரெஜிஸ்ட்ரார் இல்லை, கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இல்லை. அப்படி அங்கே இருக்கக்கூடிய பெரியார் யூனிவர்சிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டியில் இந்த நிலைமைன்னா 89 பிஹெச்டி ஸ்காலர்ஸ் உயர்கல்வி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஹெச்டி பயின்றக்கூடிய ஸ்காலர்ஸு அவங்களோட தீசிஸ் சப்மிட் பண்ணிவிட்டு டிகிரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பாதியிலே அவங்களோட பிஹெச்டி டிகிரியை பல பல்கலைக்கழகங்கள்லேருந்து விட்டுட்டு போயிட்டாங்க. விசி இல்லைன்னா பிஹெச்டியோட அதை முடிக்கக்கூடிய காலம் வந்து நீடிக்கும். நார்மலாகவே 3.5 வருஷத்துலேருந்து 5.5 வருஷம் ஆகும். இப்படி விசி இல்லாத நிலைமையினால 8 வருஷம் 9 வருஷம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 10 வருஷம் பிஹெச்டி டிகிரிக்கு அப்ளை பண்ணிட்டு படிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு எப்படி சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆசிரியர் 11 வருஷமாக ஒரு உதவி பேராசிரியர் கூட தமிழக அரசு ரெக்ரூட் பண்ணலை. நியமிக்கிறாங்க. கௌரவ விரிவாளர் நியமிக்கிறதுனா அந்த கௌரவ விரிவுரையாளர் வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் நியமிக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்சுவல் பேசிஸில் நியமிக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஒருத்தருக்கு 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரை லஞ்சம் வாங்க வேண்டும் நோக்கத்தோட மட்டும்தான் அந்த கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் ஊதியமும் பார்த்தீங்கன்னா போதுமானதாக இல்லை. ஏன் வந்து இப்படி லஞ்சம் கொடுத்து அந்த கௌரவ விரிவுரையாளர்கள் வந்து சேர்றாங்க, இவ்வளோ லஞ்சம் கொடுத்து கம்மி சம்பளத்தை சேரக்கூடிய காரணம் என்னென்னா, இந்த அரசு கல்லூரிகளில் பணி செஞ்சால் மட்டும்தான் சர்வீஸ் வந்து அக்கௌண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் லஞ்சம் கொடுத்தாது இப்படி சேரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுலேயாவது முறைகேடு. எல்லாரும் லஞ்சம் கொடுத்து சேர்றாங்களான்னு உறுதி இல்லை, உத்தரவாதம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அந்த அனுபவ சான்று வேணும் அப்படிங்கிறதுக்காக கௌரவ விரிவுரையாளர் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக யாருமே வந்து லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கலை. வேலை வேணும்னா லஞ்சம் கொடுத்தாதான் வாங்க, அப்படி ஒரு சூழ்நிலை கொடுங்குறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை இருக்குது, உயர்கல்வித்துறை. இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அரசாங்கம் தேர்தல் வரும்போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கௌரவ விரிவுரையாளர்களை இவங்க வந்து நியமிக்கிறாங்க. 2 மாசம் முன்னாடி 500 பேரை நியமிச்சாங்க. 2 மாசம் முன்னாடி கால் ஃபார் வந்துச்சு, அதோட நியமனங்கள் நடந்து கொண்டிருக்குது. இதுல ஒரு முறைகேடு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் அந்தந்த ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் தான் வந்து அதை முடிவு பண்றாங்க. அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து அதை ப்ராசஸ் பண்றதுல இருந்து அந்த ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் தான் அதை முடிவு பண்றாங்க. இப்போ சேலம் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு கௌரவ விரிவுரையாளர் அப்ளை பண்ணோம்னா அதுக்கு தனி குவாலிஃபிகேஷன், கோயம்புத்தூர் ரீஜன்ல இருக்கிறதுக்கு தனி குவாலிஃபிகேஷன். எப்படி எல்லாம் தானே இருக்கும், மாநிலம் முழுக்க ஒன்றா இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டைரக்டர் ரீஜனல் ஆஃபீஸர் என்ன பண்றாரு, அங்க வந்து பிஹெச்டி முடிச்சிருந்தாதான் இந்த கௌரவ விரிவுரையாளராக நியமிக்கப்பட முடியும் அப்படின்னு ஒரு குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தா கணக்கில் எடுத்துக்கல. நீ பிஹெச்டி முடிச்சிருக்கணும். இங்க வெறும் பிஜி நெட் கிளியர் பண்ணியிருந்தா, சேலத்துல வெறும் பிஜி நெட் கிளியர் பண்ணியிருந்தா அங்க வந்து செலக்ட் பண்ணிடுவோம். அப்படி என்ன ஆகுதுன்னா, இதுல போஸ்ட் டாக் முடிச்சிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இங்கே கிடைக்கல சேலத்துல. ஆனால் வந்து கோயம்புத்தூர் ரீஜனில் அவர் எலிஜிபிள், அவரால் சேர்ந்திருக்க முடியும். சேலத்தில் அவரால் சேர முடியல. அப்படி பல குழப்பங்கள், இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கிறதே இவ்வளோ குழப்பங்கள் வந்து தமிழ்நாட்டில் நீடிச்சிட்டு இருக்குது. இதையும் தாண்டி நமக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மாதம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டாஃபு, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் வந்து போராடாமல் அவங்களுக்கு வந்து மாத சம்பளம் வர்றது கிடையாது. அதுவும் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி வந்து அவங்களுடைய அகம்பாவத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. சம்பளம் போய் கேட்டால், மே மாதம் நீங்கள் வந்து வேலை செய்யவே இல்லை, உங்களுக்கு எதுக்கு சம்பளம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அப்படி ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்கும்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி உங்களால் சொல்ல முடியுது? பேராசிரியர்களை வந்து அதிகாரிகள் வந்து ரொம்ப அலட்சியமாக கையாளுறாங்க, ரொம்ப மரியாதை செய்கிறாங்களா? பெரியார் யூனிவர்சிட்டியில் ஒரு விஷயத்துக்கு சைன் வாங்கணும்னா சென்னைக்கு வரணும், அதிகாரி அந்த பக்கம் போய் எட்டி பார்க்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமை, இங்கே இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரினா எத்தனை காலேஜஸ் இருக்குது, இதெல்லாம் அவங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. அவங்க திரும்ப அந்த விசியோட கன்வீனர் கமிட்டியில் இருக்கிறதுனால அங்கே சங்கர் ஐஏஎஸ் அவர்கள் அப்போ திரும்ப வந்து அவர் அங்கே போகக்கூடிய நேரமே இருக்காது. உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாதா? உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அவர் வந்து அவரோட தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கறதுக்கு அவரால் வந்து முடியல. உயர்கல்வித்துறை அமைச்சரால் அங்கே இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் போதுமான ஆசிரியர்கள் இல்லை. ஒரு ஏதோ பண்ணி 12th முடிச்சுட்டு பாஸ் ஆகி மாணவர்கள்லாம் வந்து கல்லூரிக்கு சேர வராங்க. சேர வர இடத்துல ஆசிரியர்கள் வந்து அங்கே கிடையாது. எல்லா மாவட்டத்திலையுமே தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 98 அரசு கலைக்கல்லூரிகளில் பிரின்சிபல் கிடையாது. இப்படி உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் காலியாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அடுத்த மட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து
அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. விசி இல்லை, பிரின்சிபல் இல்லை, உடற்கல்வி இயக்குனர் இல்லை, நூலகர்கள் இல்லை, நூலகர் எல்லாமே நம்ம அதை வரிசையாக நம்ம ஏற்கனவே நிறைய செய்தி தொகுப்புல நம்ம தொடர்ந்து அதை இவ்வளவு பதிவு பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கும்போது ஏற்கனவே பிக் நியூஸ்ல இதையும் நம்ம விசாரிச்சோம். கேள்விக்குறியாகிறதா உயர்கல்வி, அப்புறம் பள்ளிக்கல்வி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், சிறப்பாசிரியர்கள் போராட்டம் அப்படின்னு நிறைய அவர்களுடைய போராட்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் இன்னொன்று, ஏற்கனவே இப்போ நீங்கள் பல்கலைக்கழகங்களில் நிதி நெருக்கடியில் தள்ளாடுன்னு சொல்கிறீங்க, பேராசிரியர்கள் ஊதியம் கேட்டு போராடி தான் வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க, நிறைய துறை தலைவர்கள் கல்லூரி முதல்வர்கள் எல்லாம் காலியிடம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்படி இருக்கிறப்போ புதிதாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பேரில் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்குறாங்களே, அது எம்ஏ கேயு அப்படின்னு மக்கு அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி, இது போன்ற யூனிவர்சிட்டி NIRF ரேங்கிங்கில் முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் வந்து வேகன்சிஸை ஃபில் பண்ணாமல் இன்னொரு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுறாங்க. இதோடைய அழகு என்னன்னு பார்க்கணும். குன்னூரில், நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரில் ஒரு பழைய பள்ளி கட்டடத்தை கலைக்கல்லூரி கட்டடமாக மாற்றிருக்காங்க. அப்படி தான் இப்படி வரப்போகிற யூனிவர்சிட்டியுமே கூட செயல்படும். கட்டிடங்கள் இருக்கும், கட்டிடங்கள் கூட தரமானதாக இல்லைன்றது நம்மளோட குற்றச்சாட்டு. ஆனால் கட்டிடங்கள் இருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் அங்கேயும் வந்து விசி எப்படி அப்பாயின்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நமக்கு. யுவராஜ், நிறைவு கருத்தும் சேர்த்து, இந்திய சராசரியை விட, தேசிய சராசரியை விட பள்ளிக்கல்வியிலேருந்து உயர்கல்வி செல்வோருடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகம் அப்படின்னு பெருமிதமாக சொல்கிறாங்க. உயர்கல்வி பெற்று பெண்கள் அதிகமாக பணிபுரிகிற ஒரு மாநிலமாகவும் தமிழ்நாடு தான் இருக்காங்க. இப்படி பெருமிதங்கள்லாம் இருக்கிறப்ப நீங்கள் தேடி தேடி குறைய சொல்கிறீங்க எதிர்க்கட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மாணவர் அமைப்புங்கிறப்ப இன்னும் அது ஆழமாக உங்களுக்கு தெரியும். நான் இது கூட ஒரு கூடுதல் செய்தியாக, இந்த ஹாஸ்டலோட விஷயம் இருக்குது இல்லை, மாணவர்கள் சமூக நீதி விடுதிகளே இங்கே இல்லை, கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் விஷயம் சொல்லும்போது ஒரே ரூமில் 4 மாணவிகள் 5 மாணவிகளை டம்ப் பண்ணுறாங்க. இதே அவர் சொன்ன அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்காக தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலை வெறும் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா அரசு விடுதிகளிலுமே மாணவிகள் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இதே 7.5% ரிசர்வேஷன், அரசு ரிசர்வேஷன் மூலிமா படிக்க வரக்கூடிய மாணவர்களுக்கு விடுதிகளே கிடையாது, மாணவர் விடுதிகளே கிடையாது. இதில் எங்கே அவங்க வந்து சமூக நல விடுதி இருக்குது, எது வந்து சாதாரண விடுதி இருக்குதுன்னு நமக்கு தெரியல. இங்கே நமக்கு தெரியும் ராமானுஜம் கேம்பஸ் ஒரு வைஸ் சான்சலர் இல்லாத நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி அங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ராமானுஜம் கேம்பஸை அதை அப்புறப்படுத்திட்டு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே வேறு இடத்துக்கு மாற்றிட்டு அங்கே தோழியர் விடுதி கட்ட போகிறாங்க. அதை கட்டி தனியாருக்கு வந்து அதை மெயின்டெனன்ஸ்க்கு விட்டு அதில் ஒரு ஊழல் பண்ணுறது காத்திருக்குது இதனுடைய நம்ம அரசாங்கம். நாங்கள் தேடி வந்து நாங்கள் வந்து குறை சொல்ல எங்களுக்கு ஆசை கிடையாது. தமிழ்நாடு வந்து எப்போவுமே கல்வியில் சிறந்திருந்தது. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது தேய்ந்து இருக்குதுன்றது எங்களுடைய ஆதங்கம். மாணவர்கள் அமைப்பாக மாணவர்களுக்கு எல்லா விதத்திலும் நல்லது நடக்க வேண்டும் என்று எங்களுடைய எதிர்பார்ப்பு. எண்ணிக்கை முக்கியம் இல்லை, தரம் முக்கியம். தரம் முக்கியம்.